நடிகர் கமலை உருகி உருகி காதலித்த நடிகைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கமல் மேல்நாட்டு மருமகள் என்ற படத்தில் தன்னுடன் நடித்த நடன கலைஞர் நடிகையான வாணி கணபதியை 1978 திருமணம் செய்து கொண்டார். இருவரும் கருத்து வேறுபாடால் 1988 விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர். சமீபத்தில் ஒரு திருமண விழாவில் கமலின் அண்ணன் மகள் சுகாசினி அவர்கள் இவருடன் புகைப்படம் எடுத்து வலைத்தளத்தில் பகிர்ந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிகா 80களில் கமலுடன் அதிகமாக கிசுகிசுக்கப்பட்டவர் சரிகா. இருவரும் திருமண பந்தத்தின் மீது நம்பிக்கை இழந்து ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் தங்களின் அன்பு குழந்தைகள் ஸ்ருதி மற்றும் அக்ஷராக்காக திருமணம் செய்து கொண்டனர். பின்பு கருத்து வேறுபாட்டால் 2002 விவாகரத்தும் பெற்றுவிட்டனர். பெரும்பாலான படங்களில் கமலுக்கு ஆடை வடிவமைப்பாளராக சரிகா இருந்தது குறிப்பிடத்தக்க செய்தி. கௌதமி தேவர் மகன் நம்மவர் படங்களில் இணைந்து நடித்த கமல் மற்றும் கௌதமி காதல் காட்சிகளில் உணர்வு பூர்வமாக ஒன்றியிருந்தனர். கிட்டத்தட்ட கமல் மற்றும் கௌதமி 12 ஆண்டுகள் திருமணம் செய்யாமலேயே நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு கட்டத்தில் தான் சுயமரியாதை இழக்கப்படுவதாகவும் தன் மகளுக்காகவும் கௌதமி கமலை விட்டு விலகினார். பூஜா குமார் 2000 ஆண்டில் வெளிவந்த காதல் ரோஜாவேவில் அறிமுகம் கொடுத்த இந்த ரோஜா கமலுடன் விஸ்வரூபம் 2, உத்தம வில்லன் போன்ற படங்களில் இணைந்து நடித்துள்ளார். இந்தியன் 2விற்கு பின் தலைவன் இருக்கிறான் படத்தில் நடிக்க இருப்பதாகவும் பேசிக் கொள்கின்றனர். கமலஹாசனின் குடும்ப விழாவில் வெளியே ஆட்களுக்கு இடம் கொடாத வகையில் பூஜா குமாரை மட்டும் அழைத்திருந்தார்களாம். சிம்ரன் கமலுடன் பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம் படங்களில் நடித்த போது அடிக்கடி கிசுகிசுக்கப்பட்ட இந்த ஜோடிகள் பொது வழியில் யார் இவர்களை பற்றி கேட்டாலும் இல்லை என்று மறுக்க முடியாமல் கோபமாக காரசாரமாக பதில் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஸ்ரீவித்யா தமிழ் சினிமாவுக்கு கேரளத்து வரவான ஸ்ரீவித்யாவுடன் 70களில் கமல் பல படங்களில் இணைந்து நடித்தார். கமலை தீவிரமாக காதலித்த ஸ்ரீவித்யா கமலுக்கு திருமணமானவுடன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா மரண தருவாயில் கமலை பார்க்க ஆசைப்பட்டாராம். இதை கேள்விப்பட்டு ஸ்ரீவித்யாவை பார்க்க சென்றாராம் கமல். பின்னர் சிறிது நாட்களிலேயே ஸ்ரீவித்யா தனது உயிரை விட்டிருக்கிறார்.